சங்கீதம் 125 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல தேவாதி தேவன் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லி. எப்படி ஒரு மலை ஒரு பட்டணத்தை சுற்றிலும் சூழ இருக்கிறதோ, ஒரு பெரிய ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பாக அந்த பட்டணத்துக்கு அந்த மலைகள் காணப்படுகிறதோ, அது அசைக்கப்பட முடியாத உறுதியான மலைகளாக ஒரு ப்ரொடெக்ஷனை அந்த பட்டணத்துக்கு தருகிறதோ, அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அசைக்கப்படாத உறுதியான ஒரு பாதுகாப்பாய் உங்களை சுற்றிலும் இருக்கிறார். எந்த ஒரு சத்துரும் உங்களை தொடவே முடியாது. பிசாசு உங்களை தொடவே முடியாது. போராட்டங்கள் உங்களை தொட முடியாது. வியாதிகள் உங்களை அணுகவே அணுகாது. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், அசைக்க முடியாத ஒரு பர்வதமாய் உங்களை சுற்றிலும் நான் இருக்கிறேன், நானே உங்களை பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறேன், நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற, எதை நினைத்து நீ கலங்காத, எதை நினைத்து நீ பயப்படாத, உன்னை ஒருவனும் தொடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல தேவாதி தேவன் உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.